பாமக பொதுக்குழுவில் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஐயா கிராம கிராமமா கட்சியை வளர்த்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம கட்சி அங்கீகார ரத்து ஆனப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க? கட்சியை கண்டுக்காம நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? கட்சியை கண்டுக்காம சுயநலமா இருந்துட்டு இப்போ நான் தான் தலைவர் சொன்னா ஏத்துக்குவோமா? வாங்க மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம், மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம். நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதை உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆமாங்க, அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, மக்கள் மேல பைத்தியம், இந்த மண் மேல பைத்தியம். ஐயாங்கிறது வெறும் பேரு இல்ல, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆன்மா, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உயிர். ஐயா உயிரை எடுத்துட்டு உடம்பு நடமாட முடியுமா? ஐயா இல்லாத இந்த பாமக பிணத்துக்கு சமம். அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது. ஆனா இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கும் வரைக்கும் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சொந்தங்களே கலங்காதீங்க, நடக்கிறதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனமா தான் நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம கட்சி இத்தனை நாளா பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானா கழிஞ்சு போயிடுச்சு. துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க, சுயநலவாதிகளும் போயிட்டாங்க. இப்ப ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு? உண்மையான விசுவாசிகள், கலப்படம் இல்லாத தங்கம் நீங்கள் தான். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது, இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தல்ல பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது, காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம் அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை, இங்க ஐயாதான் ராஜா, நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைச்சு
அரும்பாடுபட்டு ஐயா அவர்த்த கடைசியை மீட்க நீதிமன்றமே உரிமை போராட்டம் நடத்துற நிலைமையில அவர் எடுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி கூத்து. ஆகும்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். ஏசட்டும் நம்மோடு ஐயா இருக்கிறார், அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நன்றி, வணக்கம். பாமகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் மீண்டும் பாமக தலைவராக ராமதாஸை அங்கீகரித்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செயல் தலைவரான ஸ்ரீகாந்தி பேசக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். பாமக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக என்னென்ன முடிவு எடுக்கப் போகிறது, எவ்வளவு இடங்கள் பாமக தரப்பிலிருந்து கேட்கப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு மிகாமல் பாமக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி தற்போது தன்னுடைய பேச்சின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். பாமகவை பொறுத்தமட்டில் அதில் இருக்கக்கூடிய பிளவு என்பது சட்டமன்ற தேர்தலில் அதுக்கான வாக்கு வங்கியை பாதிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கான பதிலளிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல். செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று இதோ உங்களோடு நான் இருக்கிறேன், என்னதான் என்னை சிதைக்க நினைத்தாலும் நான் மறுபிறவையோடு வந்திருக்கிறேன் என்ற ஆற்றலோடு சக்தியோடு உங்களிடத்தில் பேச வருகின்றிருக்கிற நம்முடைய குடும்ப தலைவர், நம்முடைய வழிகாட்டி, சமூக நீதிக்காகவே தன்னை அர்ப்பணித்து போராடி வருகிற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற செயல் தலைவர் வீரமங்கை நம்முடைய அன்பு சகோதரி மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்தி அவர்களே, வன்னியர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது, மேடையில வீற்றிருக்கிற நம்முடைய இயக்கத்தின் முன்னோடிகளே, இந்த அரங்கத்திற்கும் வெளியிலேயும் தொடர்ந்து இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் குறித்த தற்போதைய விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ இந்த செயற்குழுல ராமதாஸ் பாமக தலைவராக மீண்டும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்புமணி நீக்கம், சௌமியா அன்புமணி நீக்கம்னு பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பாமகவோட செயல்பாடு குறித்த கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? இதனுடைய ஆழமான கருத்து என்ன? பாமகவை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே இரண்டு பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாமகவில் ஏற்கனவே தலைவராக இருந்த அன்புமணி அவர்களுடைய பதவி காலம்